இந்தியாவில் நமக்கே தெரியாம நம்மளோட காசை பேங்க்கும் கவர்மெண்ட்டும் சேர்ந்து ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காங்க. இது கேட்க ஷாக்கிங்கா இருந்தாலும் இது நிதர்சனமான ஒரு உண்மை. ஏன் அப்படின்னா இந்தியாவில் கோடிக்கணக்கான காசை கவர்மெண்ட் அண்ட் பேங்க் சைட்ல இருந்து அன்கிளைம்டாவே இருக்கு. இதுல வேடிக்கையான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம மக்கள் நிறைய பேருக்கு இப்படி ஒரு காசு கவர்மெண்ட் அண்ட் பேங்க் கிட்ட இருக்குன்னே தெரியாம அவங்க ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஃபர்ஸ்ட் பேங்க் அக்கௌண்ட் ரொம்ப நாள் முன்னாடி ஓப்பன் பண்ணியிருப்பீங்க, அதோட அமௌண்ட் அன்கிளைம்டாவே இருக்கும். அதே மாதிரி எஃப்டி அமௌண்ட் பார்த்தீங்கன்னா முன்னாடியே மெச்சூர் ஆயிருக்கும், அதோட அமௌண்ட்டும் அன்கிளைம்டாவே விட்டுருப்பீங்க. அதுக்கப்புறம் பிஎஃப் அமௌண்ட்டுவே பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனி நீங்க மாற மாற நீங்க அதை டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டே இருக்கணும், இல்லைன்னா அதுவும் அன்கிளைம்டாவே இருக்கும். ஃபோர்த்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது டெத் ஆயிருக்காங்க அப்படின்னா அதோட இன்சூரன்ஸ் அமௌண்ட்டுமே அன்கிளைம்டாக தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி அமௌண்ட்ஸ் எல்லாமே பேங்க் கிட்டையும் கவர்மெண்ட் கிட்டையும் அன்கிளைம்டாகவே இருக்குது. ஸோ இதை நம்மளோட அமௌண்ட் எதுன்னு நீங்கள் செக் பண்ணி அதை எப்படி கிளைம் பண்ணணும்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் செக்குன்னு போடுங்க. அதை எப்படி கிளைம் பண்ணுறதுன்ற டீட்டெயில்டு ப்ராசஸாக உங்களுக்கு பர்சனலாக நானே ஷேர் பண்ணுறேன். இன்னும் இந்த மாதிரி ப்ராக்டிக்கலான ஃபினான்ஸ் டாபிக்ஸை நீங்கள் ரெகுலராக பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ஃபினான்ஸ் வித் விஷ்ணு ஒரு ஃபாலோ பண்ணிடுங்க.